விளம்பர வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கேங்ல எப்பயுமே வந்து ஒரு பில்டப் போட்டுக்கிட்டே சுத்திட்டு இருப்பாங்க. எது சொன்னாலும் எனக்கு அது தெரியும், இதை தெரியும், 10 பேர் அடிச்சிருவேன், எங்க ஊர்ல அப்படின்னா இப்படி பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும். அந்த மாதிரினா உங்க கேங்ல யாரு? கூட இருக்கவர் யோகானந்த், அவரு தான் ப்ரோ. அப்படி தெரியாத ஆளே கிடையாது, எல்லா ஆள் ஏரியால அவரு தான். அது தெரியும், இது தெரியும், அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாமே சொல்லுவாரு. பில்டப் போடுவாரு. ஆமா, யோகானந்த் தான். பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் பசித்துவ கலையையும் பயின்றவன் இவன் தான் தர்ஷன். அவரா? அவங்க ஊர்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அண்ணன் எம்பி தான். இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் போய் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா இது எங்க வண்டி? அங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். இதெல்லாம் இந்த மாதிரி பில்டப் இவர் தான். இல்ல அந்த சங்கர்னு ஒருத்தர் ரூபாய் அப்படி பில்டப் போட்டுவாரு. ஆல்சோ ரொம்ப பில்டப், பெரிய பில்டப்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுதான் அவரே தான் ப்ரோ சங்கர்னு. எங்கள்கிட்ட விட்டு போறாரு, எங்க ஆபீஸ்ல எல்லாம் பண்ணிட்டு விட்டு போட்டுட்டே இருப்பாரு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. கிரவுண்ட்ல ஒருத்தர் ஹரின்னு இருப்பான் ப்ரோ. எல்லாத்தையும் தெரியும், அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், நல்லா பில்டப் பண்ணுவான் ப்ரோ. ஆனா ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அவன் பொண்ணுங்கிட்ட மட்டும் போய் வலிஞ்சு பேசுவான் ப்ரோ. நாங்க இருக்க மாட்டோம். அங்க வந்து சொல்லுவாரு, இப்பதான் பாத்துட்டு வந்த போலீஸ மாமா எம்பின்னு சொன்ன விட்டாங்க. நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? டைரக்டாவே அடிக்கிறீங்களே. ஊர் பேர் வந்து தர்மபுரியில பாலக்கோடி. பாலக்கோடு. ஓகே. ஊர்ல இல்லாததே இல்ல. என்ன கேட்டாலும் எங்க ஊர்லயே இருக்கடா, எதுக்கடா இங்க வந்து யூஸ் பண்ணி இங்க வந்து நான் என்ன எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கும் ஒரு ஊர்ல. நான் வந்து நம்ம ஆளு தான் சொல்லுவேன். அப்படியே பேக்கெட்டா வச்சிருப்பாங்க போல. இவங்க ஊரே பாத்தீங்கன்னா பெட்ரூம் மாதிரி தான், 4க்கு 2 தான் இருக்கும். இங்க இருந்து 200 மீட்டர் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துரும். அங்க இருந்து 100 மீட்டர் போனீங்கன்னா ஜங்ஷன் வந்துரும். ஆனா அந்த ஊருக்குள்ள வந்து ஸ்டார் பக்ஸ்ல இருந்து விட்டா ஏர்போர்ட்ல இறக்கிறவானுங்க. அவர் வந்து கொஞ்சம் கேஸ்கார். அவரு ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயில். எதுனாலும் பாத்துக்கலாம், எதனாலும் பாத்துக்கலாம், ஊருக்கு விளையாடுவோம். மேல தினேஷ்னு ஒருத்தர் இருக்கான். ஓகே. பயங்கரமா பில்டப். எங்க ஏரியால எனக்கு பெரிய கேங் படையே இருக்குது, உனக்கு ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் பாத்துக்கிறேன், ஓ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி வந்து உங்க கேங்ல யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள டேக் பண்ணி விடுங்க.